எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இயல் 3 மற்றும் 4 ஓகேங்களா. இது 2 இயல் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மேக்ஸில் டைம் அண்ட் ஒர்க் தான் இந்த வீக் ஃபுல்லாகவே நான் ஃபாலோ பண்ண போகிறேன். நான் ஒரு 10 சம் ஐ திங்க் 10 சம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஒரு 10 ப்ராப்ளம் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். அந்த நோட்ஸையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா. டிஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த நோட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ வாங்க, இயல் 3ல் இந்த நோயும் மருந்தும் அப்படிங்கிற முதல் டாபிக் வந்து இது வந்து நீலகேசி அப்படிங்கிற ஐஞ்சிறு காப்பியங்கள் இருக்கு இல்லையா, அந்த நீலகேசி அப்படிங்கிறது தான் இந்த பாடல் வரிகளை கொடுத்துருக்காங்க. இந்த நீலகேசி அப்படின்னாலே நான் என்ன ஷார்ட்கட் வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா டாக்டர் ஓகேங்களா. ஸோ நான் இந்த ஷார்ட்கட் நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். நீலகேசி அப்படின்னாலே எனக்கு டாக்டர் அப்படிங்கிறவங்க ஞாபகம் வந்துடுவாங்க. நான் ஏன் டாக்டர் ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள் கேஸ் அப்படின்னு இருக்கா, கேசி அப்படிங்கிறத வந்து நான் கேஸ் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுருக்கேன். அந்த மெடிக்கல் ஃபீல்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்க நிறைய இந்த கேஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஹார்ட் பேஷண்ட்ஸும் கேஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ நிறைய கேஸ் அப்படின்னு சொல்கிறதுனால நான் டாக்டர்ஸை ஞாபகம் வச்சுருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள் மருந்து அப்படிங்கிற வேர்டு இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி இங்கேயும் மருந்து அப்படிங்கிற வேர்டு இருக்கும். அதனால தான் நான் நீலகேசி அப்படிங்கிறத டாக்டர்ஸோட கம்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள், இது ரொம்ப 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 முக்கியம். 10 சருக்கங்களை கொண்டது அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஆசிரியர் பெயர் தெரியவில்லை ஓகேங்களா. இது ரெண்டுத்துக்கும் நான் என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு நமக்கு என்ன ப்ராப்ளம், நம்மளுடைய கேஸ் என்ன அப்படின்றது அவங்க தெரியாமல் எந்த ஒரு மாத்திரை நமக்கு கொடுத்தாலும், எந்த ஒரு மருந்து நமக்கு கொடுத்தாலும் அது வந்து நம்ம உடம்புக்கு பத்தாது. நம்மளுடைய அந்த டிசீஸோட சீரியஸ்னஸ் தெரியாமல் எவ்வளோ மருந்து கொடுத்தாலும் அது நம்ம உடம்புக்கு பத்தாது ஓகேங்களா. அப்போ பத்தாது அப்படின்னாக்கா 10 சருக்கங்களை கொண்டது. தெரியாமல் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாலே அப்போ ஆசிரியர் பெயர் தெரியவில்லை ஓகேங்களா. ஸோ நம்ம எப்பயுமே சொல்லுவாங்க டாக்டரும் கடவுளும் வந்து 2 பேருமே சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீலகேசி அப்படின்னா டாக்டர். அப்போது இது வந்து சமண சமயம் சார்ந்தது வந்து இந்த நூல் ஓகேங்களா. இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், முதல் தருக்க நூல், தமிழுடைய முதல் தருக்க நூல் எது அப்படின்னு கேட்டாங்கனாக்கா நீலகேசி. அதே மாதிரி குண்டலகேசிக்கு எதிரானது எது அப்படின்னாக்கா நீலகேசி. சீவக சிந்தாமணியும் இதுவும் ரெண்டுமே வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இதுலேயும் கேசி அப்படின்ட்டு வரும், அதுலேயும் கேசி அப்படின்ட்டு வரும். அதனால் இது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். குண்டலகேசிக்கு எதிரானது வந்து நீலகேசி. சீவக சிந்தாமணிக்கு நிகராக போற்றக்கூடியது எது அப்படின்னாக்கா இந்த நீலகேசி. ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், வருமுன் காப்போம். வருமுன் காப்போம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இது யாரை பற்றி, இந்த பாடல் வரிகளை எழுதினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கவிமணி ஓகேங்களா. கவிமணி அப்படின்னாக்கா கவிமணி தேசிக விநாயக பிள்ளை ஓகேவா. தேசிக விநாயகனார்னு சொல்லுவாங்க. ஸோ விநாயகனார் அப்படின்னாக்கே நம்ம கடவுள் விநாயகரை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு லைனில் பாருங்கள், நோய் அப்படின்ட்டுருக்கா, இந்த நோய் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நித்தம் நித்தம் அப்படின்னாக்கா நான் தினம் தினம் அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கேன். நித்தம் நித்தம் அப்படிங்கிறத தினம் தினம் ஞாபகம் வச்சுருக்கேன். அதே மாதிரி காலை மாலை அப்படின்ட்டுன்னு இருக்கும், காலை மாலை அப்படின்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா கூலை அப்படின்ட்டு இருக்கும், கூழ் ஓகேவா, நம்ம குடிப்போம் இல்லையா அந்த கூழ். நெக்ஸ்ட்டு வாரி வாரி அப்படின்ட்டு இருக்கும், வாரி வாரி அப்படின்ட்டு இருக்கும். இந்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பசித்த பின் அப்படின்னு இருக்கும். இதில் உடலின் நலமெல்லாம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நோயாளியாக நம்ம இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம தினம் தினம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா காலையிலையும் மாலையிலையும் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம கூழையே குடித்தாலும், நம்ம வாரி வாரி சாப்பிட்றதுக்கு பதிலாக கூழையே குடித்தாலும் ஓகேங்களா, கூழையே குடித்தாலும் அந்த கூழ் வந்து நம்ம எப்போ குடிக்கணும் அப்படின்னாக்கா பசித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம குடிக்கணும். அப்படி குடித்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய நோய் எல்லாமே தீர்ந்து நம்மளுடைய உடல் வந்து நலமாக இருக்கும். ஷார்ட்கட் புரிஞ்சுதா. நம்ம ஒரு நோயாளி ஆகிட்டோம், ஒரு நோயாளியே இருந்து நம்ம தினம் என்ன பண்ணோம், காலையிலும் மாலையிலும் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா வாரி வாரி சாப்பாடை சாப்பிடாம பசித்ததுக்கு அப்புறமா கூழை குடித்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் வந்து நலமாக இருக்கும். இதுதான் இதனுடைய ஷார்ட்கட்டு. இது பாடல் வரிகள் மட்டும்தான் நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டாக சொல்லிட்டுருக்கேன் ஓகேங்களா. ஸோ நான் வந்து நூல்வழி சொல்லலை, பாடல் வரிகள் மட்டும் நான் எப்படி ஷார்ட்கட்டாக வச்சேன் அப்படின்றத சொல்கிறேன். ஏன்னா வீடியோ வந்து லென்த்தாக போயிடும். நான் அந்த ஆசிரியர்கள் எல்லாம் ஷார்ட்கட்டாக சொன்னேன் அப்படின்னாக்கா அது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், நீதி நெறி விளக்கம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ நமக்கு முதல்ல நீதியை சொல்லி கொடுக்குறவங்க யார் அப்படின்னாக்கா குரு தான். அப்போது நீதி நெறி விளக்கம் அப்படின்னாலே நமக்கு யாரை ஞாபகம் வந்துடுவாங்க, குரு, குமர குருபரர் அப்படின்ட்டு வருவாங்க. நமக்கு கல்வியை சொல்லி தர்றவங்க யார் அப்படின்னாக்கா குரு அவர்கள் தான்.
கற்றோருக்கு கல்வி நலனே அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த 2 லைன் கேட்பாங்க, இல்லைனா இந்த 2 லைன் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு லைனில் இந்த கல்வி அப்படின்ட்டுன்னு வந்துட்டாலே நமக்கு குரு அப்படிங்கிறவரை ஞாபகம் வந்துடுவாங்க. குரு எப்படி சொல்லி கொடுப்பார் அப்படின்னாக்கா ரொம்ப அழகாக சொல்லி கொடுப்பார். அழகுக்கு அழகு செய்வார். ஸோ இப்போது ஒரு ஏதாச்சும் ஒன்று சொல்கிறாரு அப்படின்னாக்கா அந்த அழகையே வந்து இன்னும் அழகாக சொல்கிறவர் தான் யாருன்னாக்கா குரு அவர்கள். ஓகேவா? அப்போது கல்வி அப்படின்னாக்கா குரு ஞாபகம் வந்துடுவாங்க. அழகுக்கு அழகு செய்வார் அப்படின்னாக்கா ஒரு பாடல் வரிகளை சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த பாடல் வரிகளோட அழகை வந்து அவங்க இன்னும் மெருகேற்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ குமரகுருபரர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இங்கே பாருங்கள், கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு அப்படின்னு ஒரு வரிகள் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து மோஸ்ட்லி கேட்கறதுக்கு சான்சஸ் இல்லை, பட் இருந்தாலும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டு லைனில் கத்தி அப்படின்றத நோட் பண்ணி வச்சுருக்கேன். செகண்டு ஆத்திரம் அப்படிங்கிறத நோட் பண்ணியிருக்கேன். இதில் கோவில் அப்படிங்கிறத நோட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து அகம்பாவம் அப்படிங்கிறத நோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன நான் ஷார்ட்கட்டாக பார்த்துக்கிட்டேன் அப்படின்னாக்கா, சோமு அப்படிங்கிற ஒரு பையன், அவனுக்கு வந்து ஆத்திரம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, ஆத்திரம் அப்படின்னாக்கா கோபம். ஓகேவா? அவன் ஆத்திரம் ஆயிட்டான் அப்படின்னாக்கா ரொம்ப கத்துவான். ஓகேவா? கத்தி கத்தி என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா ரொம்ப டயர்ட் ஆகிடுவான். எல்லாருமே வந்து டென்ஷன் பண்ணுவான். ஓகேங்களா? அதனால அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கனாக்கா கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனதுனால அவனுடைய அகம்பாவம் எல்லாமே தொலைஞ்சு போச்சு. சோமு அப்படிங்கிற பையன் ஆத்திரம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ரொம்ப கத்துவான். அவங்க அம்மா கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனதுனால அவனுடைய அகம்பாவம் போயிடுச்சு. இதுதான் என்னுடைய ஷார்ட்கட்டு. இதில் இந்த லைன் பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், வருவாய் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ வருவாய் அப்படின்னாலே லட்சுமி. ஓகேவா? ஸோ வருவாய் அப்படின்னாலே பணம் இல்லையா? பணமாக தான் வருவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பணத்தை வந்து எது சொல்லுவாங்க? லட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? வருவாய் அப்படின்னாக்கா அப்போது விஜயலட்சுமி பண்டிட். ஃபஸ்ட்டு லைனில் நான் சொல்கிறேன். செகண்ட் லைனில் இங்கே பாருங்கள், எல்லாருமே நம்ம எதை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா இந்த பணத்தை தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். தேடவும் அப்படின்னாக்கா ஒரு பயிற்சி கூடம் இருக்குது அப்படின்னாக்கா அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பணத்தை வாங்கிட்டு தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போது விஜயலட்சுமி பண்டிட்டு இந்த லட்சுமி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னாக்கா இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இதுக்கு நான் எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா 10 ஓவியம் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த 5 விரல் இருக்குது. ஸோ 5 விரல் ப்ளஸ் 5 இன்னும் ஒரு 5 விரல் இருக்கு இல்லையா? 10 விரலில் நம்ம ஓவியம் வரையலாம். ஓகேவா? அப்போ ஓவியம் அப்படின்னா 10 பாட்டு. 10 விரல்லையும் நம்ம ஓவியம் வரையலாம். இயற்கை இன்பக்களம். களி சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம இன்பமாக இருக்கலாம். இயற்கை வாழ்வில்லம். எல்லாருடைய இல்லத்துலேயுமே என்ன இருக்கும் அப்படின்னாக்கா திருக்குறள் புக்கு கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இல்லத்தில் திருக்குறள் புக்கு கண்டிப்பாக இருக்கும். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படின்னாலே சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஞாபகம் வந்துடும். இயற்கை தவம். நம்மளுடைய தவம் வந்து எப்பயுமே சிந்தக்கூடாது. ஓகேங்களா? நம்மளுடைய தவம் எப்பயுமே சிந்தக்கூடாது. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இது ரைமிங்காக ஞாபகம் வரும். நாமம் ராமாயணம் அப்படின்னு ஞாபகம் வரும். இயற்கை அன்பு அப்படின்னா பெரிய புராணம். அன்பு வந்து எப்பயுமே நம்மளை பெருசாக சாதிக்க வைக்கும். இயற்கை அன்பு பெரிய புராணம். ஓகேவா? இயற்கை இறையருள் அப்படின்னு சொன்னாங்கனாக்கா தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழிகள். இறையருள் அப்படின்னாக்கா இறைவன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இறைவனோட அவருடைய திருவாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா அவருடைய கோவில் வாசலில் போயிட்டு வாரம் வாரம் வெயிட் பண்ணுவோம். இதுதான் நான் ஷார்ட்கட்டாக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த லைன் வந்து ரொம்ப முக்கியம். இளைஞர்களே, தமிழ் இளைஞர்களே, பிறர்க்கரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேரு பெற்றிருக்கிறீர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுக்கு நான் என்ன ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுருக்கேன்னாக்கா இது சொன்னவர் வந்து திருவி கல்யாண சுந்தரனார். திருவிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த கல்யாணத்தை மட்டும் நான் எடுத்துட்டேன். ஓகேங்களா? அந்த கல்யாணம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா இளைஞர்களும் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னாக்கா கல்யாணம் ஆனால் இன்பமாக இருப்போம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அது கிடையாது. ஓகேங்களா? கல்யாணம் அப்படின்னாக்கா இளைஞர்கள் எல்லாமே கல்யாணம் ஆனால் இன்பமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும். இதில் கல்வி 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 அப்படின்னு வருது இல்லையா? இந்த கல்வி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா கல்வி அப்படிங்கிறது எல்லாமே என்ன ஆச்சு அப்படின்னாக்கா இப்போ நம்ம பழங்கள் வாங்குற மாதிரி காய்கறிகள் வாங்குற எல்லாமே வந்து பணம் கொடுத்து கிலோ கணக்கில் நம்ம வாங்குறோம் இல்லையா? அதே மாதிரி கல்வியும் கிலோ கணக்கில் பணம் கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்போது கிலோ அப்படின்னாக்கா குலோ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. குலோ துங்கன், கிலோ அப்படின்றத நான் ஷார்ட்கட்டை வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், நாடக கல்வி வாழ்விற்கு வேண்டா என்று யான் கூறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறவரும் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் தான். அதே மாதிரி கல்யாணம் அப்படிங்கிறது ஆயிட்டாலே எல்லாருமே நாடகம் நம்மகிட்ட நடிப்பாங்க.
ஓகேவா? நாடகத்தில் வர்ற மாதிரி எல்லாருமே நம்மக்கிட்ட அழகாக நடிப்பாங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம். அதுதான் நான் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ தமிழ் அவ்வளோதான். 7 3 4 நான் பாடல் வரிகள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நூல்வெளி எதையுமே நான் ஷார்ட்கட்டாக உங்களுக்கு சொல்லலை. நூல்வெளியெல்லாம் சொன்னோம் அப்படின்னாக்கா வீடியோஸ் வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். ஓகேங்களா? ஸோ இது அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மேக்ஸு. டைம் அண்ட் ஒர்க்கில் இருந்து கண்டிப்பாக 2 கொஸ்டின் வந்து எப்பயுமே கேட்பாங்க. ஸோ இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் மொத்தம் நான் ஒரு 10 சம் இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த 10 சம்மோடைய பிடிஎஃப்பும் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? கண்டிப்பாக இந்த மேக்ஸ் நோட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.